பக்தி டாக் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. எல்லாம் வல்ல ஈஸ்வரின் அருளாலே இந்த வார பலன் நமக்கு நல்லபடியாக அமையட்டும். 25 ஆகஸ்டிலிருந்து 31 ஆகஸ்ட் வரைக்கும் உள்ள இந்த பீரியட். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசியினுடைய 9ஆம் இடமான சிம்ம ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரத்திலிருந்து விருச்சிக ராசியான 12ஆம் இடம் வரைக்கும் சந்திரனின் கோச்சார மூமெண்ட் இருக்கிறது. இந்த வாரத்தில் இந்த 9ஆம் இடம் அப்படின்னாலே கொஞ்சம் காரிய தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஒரு 2 நாளைக்கு கொஞ்சம் டிலேயாக வேலை நடக்கும், அப்புறம் கொஞ்சம் ஓகே அப்படின்னு ஓடும். சுவாதி நட்சத்திரத்தில் வரும்போது காரியங்கள் வெற்றிகரமாக முடித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும், அனுஷ நட்சத்திரத்தில் வரும்போது கொஞ்சம் செலவுகளும் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த வாரத்தில் சந்திரன் ஏற்படுத்தி விடுவார். உங்கள் ராசியையே செவ்வாய், குரு மற்றும் சனி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வேறு இடத்துலேருந்து 4ஆம் இடத்திலிருந்து சனி, 7ஆம் இடத்திலிருந்து குரு, 10ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த 1, 4, 7, 10 அப்படிங்கிறது கேந்திரஸ்தானம்னு பேர். இந்த கேந்திரஸ்தானத்திலேருந்து ரொம்ப முக்கியமான இடத்துலேருந்து இவங்க ப்ரைம் ஏரியாவிலேருந்து பார்க்குறாங்க. அதனால் தீர்மானமாக உங்களுக்கு என்ன செய்யணுன்ற எண்ண ஓட்டங்கள் வரும். நீங்கள் உங்கள் வழியில் அழகாக நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்களோ அப்படி வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த கிரகங்களின் பார்வை கொடுக்கும். அதனால் நீங்கள் வேலை இல்லாத அன்பர்கள் என்ன மாதிரி வேலை வேணும், அதுக்கு நான் எப்படி எக்யூப் பண்ணிக்கணும்னு முதல்ல புரிந்து கொண்டு அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை மாற்றங்கள் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நான் அடிஷ்னல் என்ன விங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன், என்னை எப்படி எக்யூப் பண்ணியிருக்கிறேன்னு நீங்கள் புரிந்து கொண்டு அதை ப்ரெசென்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு மாற்றம் வரும். சம்பள உயர்வு வேணும்னா உங்களுடைய ப்ளஸ் என்னென்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், அதை கொண்டு வாங்க. இதனால் வரும். மேனேஜ்மெண்ட் தியரியில் சொல்லுவோம் ஸ்வாட் அனாலிசிஸ், ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். இதை நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் யாருன்னு புரிந்து கொண்டீர்கள் ஆனால் உங்களுக்கு இந்த காலகட்டத்திலே சக்ஸஸ் இன்எவிட்டபிள். டெஃபினட்டாக நீங்கள் சக்ஸஸ் ஸ்டோரியில் இருப்பீங்க. அதனால் அதை பிடிச்சிக்கிடுங்க. சூரியன் பார்வை உங்களுடைய முயற்சி ஸ்தானமான தைரியஸ்தானமான கும்பராசியிலே பார்க்கிறது. ராசிநாதனான குருவும் சேர்ந்து பார்க்கிறார். அதனாலே தைரியமாக செய்யக்கூடிய காரியங்கள் வந்து சேரும். 3ஆம் இடம்ங்கிறது நிறைய ஆபரணங்களையும் ட்ரெஸ் மெட்டீரியலையும் சேர்க்கக்கூடிய விஷயங்கள். அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. திருமண தடை நீங்கி திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள், மக்கட்பேறு சில விஷயங்களான செலவுகள், புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் இதெல்லாம் வந்து சேரும். இதெல்லாம் நல்ல ஒரு பலனை இந்த வாரத்திலே பார்க்க போகிறீர்கள். சந்திரனுடைய இந்த உத்தர நட்சத்திரத்தின் பிரவேசம் தாயாரின் அனுகிரகத்தினால் வரக்கூடிய அனைத்து விதமான பலன்களாக உங்களுக்கு மாறும். அதனால் தாய் வழி உறவுகள் உங்களிடம் நல்லபடியாக இருப்பார்கள். செவ்வாயும் சந்திரனும் சேரக்கூடிய மங்கள யோகம் உங்களுக்கு நல்ல பலனை கொண்டு வந்து சேர்க்கும். மனதிலே தெளிவான தைரியத்தை கொடுக்கும். தொழிலிலே மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். விஸ்தாரணம் பண்ணின வியாபாரங்கள் லாபத்தை பெற்றுத்தருவதற்கான யுக்திகளை எல்லாம் கொண்டு வருவீர்கள். தெளிவான சிந்தனையோடு பயணங்கள் இருக்கும்போது கூட இருக்கிறவங்கெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணி புகழும் தனமும் ஒன்றாக சேர்ந்து வரும். கல்வி நிலை மேம்படும். அங்காரக ஜெயந்தியான 25 ஆகஸ்ட் அன்று முருகப்பெருமானை அபிஷேக ஆராதனை செய்ய வழிபடும்போது நீங்கள் நினைத்தவாறு நடக்குவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு எனக்கு எந்த விதத்திலும் தடையில்லா பெருவாழ்வு வேண்டும் என்று வேண்டிக் கொண்டீர்கள். ஆனால்
உங்களுக்கான விஷயம் நீங்களே டிட்டர்மைன் பண்ணி நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். அப்படி நல்லது ஒரு வாரம் இது. 4-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வாரம் சுபிட்சத்தின் உச்சம் உங்களை வந்து அடையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகரம் ராசி அன்பர்களே. உங்கள் ராசியை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற சுக்கிரனும் புதனும், உங்கள் ராசியின் அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய சூரியன், உத்தர நட்சத்திரத்திலிருந்து பிரயாணிக்கக்கூடிய சந்திரன், கேது, உத்தர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரனின் பிரவேசம் உங்கள் ராசியின் 11வது இடமான லாபஸ்தானமான விருச்சிக ராசி வரைக்கும் வரப்போகிறார். அனுஷ நட்சத்திரம் வரைக்கும். கொஞ்சம் காரியத்திலே தடைகள் வந்தாலும் சந்தோஷமும் காரிய வெற்றியும் மனதிலே சந்தோஷத்தை கொடுக்கும். தொழிலிலே புதிய முன்னேற்றங்கள் கிடைக்கும். துலா ராசிக்குள்ளெல்லாம் வரும்போது 2ஆம் இடமான குடும்பஸ்தானம், தனஸ்தான, வாக்குஸ்தானத்தை பார்வையாலே பார்க்கக்கூடிய சூரியனும் கேதுவும் உங்கள் வாழ்க்கையிலே மேன்மேலும் பலங்களை பெருப்பதற்காக இருக்குது. அதுக்கு கூடுதலாக குருவும் பார்க்கிறார். அப்படிங்கிறதுனால பலம் வளமை ரெண்டுமே உங்களை வந்து சேர்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 3ஆம் இடம் அப்படின்னா இது முயற்சி ஸ்தானம். அந்த இடத்துல உங்கள் ராசிநாதன் நல்ல ஸ்ட்ராங்காக போய் உட்கார்ந்துருக்கிறாரு. உத்திரட்டாதி ரேவதி அப்படிங்கிறதெல்லாம் சனியுடைய நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய இடங்கள். அப்படி ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் தன லாபத்தை பெற்றுத்தருவதற்கு வாய்ப்புகளை நிறைய கொடுக்கிறார். லாபஸ்தானத்துக்குரியவனான செவ்வாய் அவரை பார்க்கிறார். அதனால் லாபம் கன்ஃபார்மாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். குருவின் 6ஆம் இட பிரவேசம் நார்மலாக துயரம்னு சொல்லுவோம். நார்மலாக அந்த 6ல் உட்கார்ந்தா. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் 6ல் குரு மறைவது யோகத்தை கொடுக்கும். அதனாலே யோகமாக இருக்குது. அந்த யோகத்தினாலே ரிண விமோச்சனம் அப்படிங்கிற விஷயங்கள் உண்டாகும். கடன் தொல்லை தீரும். சண்டை வம்பு வழக்குகள் உங்கள்கிட்ட விலகிவிடும். எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டாகும். இதனாலே சந்தோஷம் பெருகும். இந்த குருவும் சனியும் செவ்வாயும் தனுசு ராசியான 12ஆம் இடத்தை பார்ப்பதனாலே எதிர்பாராத செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிடும். அப்படியே செலவு வந்தாலும் செலவுக்கு ஏற்ற மாதிரி வரவை கொண்டு வந்து சேர்த்து விட்டுரும். அதனால் செலவு வரும் மேட்ச் அவுட் ஈஸி ஆகிடும். தன தானிய வளர்ச்சிகளை பெறுவதற்கு வாய்ப்புகளை நிறைய பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் லாபஸ்தானத்தினுடைய செவ்வாயை பிடிச்சிக்கணும். அப்போது செவ்வாய் அங்காரக ஜெயந்தி அப்படிங்கிற 25 ஆகஸ்ட் அன்று அவசியம் முருகப்பெருமானை, வேலுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமான், வேலை வழிபடுவதே வேலைன்னு வைத்துக்கொள்வது. அப்போது அவரை வழிபடுவதனாலே அங்காரகன் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வான். அதாவது வைத்தீஸ்வரன் கோயிலில் அங்காரகனுக்கு தனி சந்நிதி உண்டு. அவரை அங்கே போய் வழிபடலாம். இல்லையா எல்லா முருகக் கோயிலும் முருகப்பெருமானை வழிபடலாம். வழிபடும்போது நீங்கள் மனதிலே நினைத்த காரியங்கள் ஜெயமாவதற்கு, முயற்சி செய்கிறேன் சார் வேலை ஆகலை சார்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த முயற்சி எல்லாத்தையும் வேலையாக மாற்றுவது நடத்தி கொடுப்பதற்கு இந்த முருகனின் பிரார்த்தனை முடித்து கொடுக்கும். அதுபோல் வியாழக்கிழமை அன்னைக்கு நமக்கு வரக்கூடிய இந்த குரு ஜெயந்தி, அதுமாதிரி 27ஆம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரக்கூடிய விநாயகர் ஜெயந்தி, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம். விநாயகர் வழிபாட்டினாலே, ஏன்னா உங்களுக்கு மகர ராசினாலே உங்களுக்கு விநாயகர் தான் முக்கியம். விநாயகரை வழிபட்டாலே உங்களுக்கு எல்லா விதமான சுபிட்சம் கிடைத்திடும். தினமுமே பிள்ளையாரப்பா என்னை காப்பாற்றுன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனீங்கனாலே உங்களுக்கு நல்லது நடக்கும். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அவசியம் நீங்கள் விநாயகர் போய் 108 குழக்கட்டையை செய்துவிட்டு அவருக்கு நிவேதியம் செய்து வாருங்கள். அருகம்புல் மாலையால் அவருக்கு அர்ச்சனை செய்யுங்கள்.
ஒரு நெய் விளக்கை போடுங்க. சுவாமிக்கு ஒரு சதுர் தேங்காய் உடைத்து விட்டு உங்கள் பிரார்த்தனையை அவரிடம் பயன்படுத்திகள். என்னை எப்போதும் கூட நின்று வாழவை அப்படின்னு வேண்டிக் கொள்ளுங்கள். 4, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த வாரம் சுபிட்சமான வாரமாக அமையட்டும். வாழ்க வளத்துடன்.